இந்த அமாவாசை நன்னாளில் அனைத்து தெய்வமும் உன் முன்னோர்களின் ஆசையும் உனக்கு பரிபூரணமாய் கிடைத்திட, உன் இல்லம் லக்ஷ்மி கடாட்சமாய் விளங்கிட, பிரபஞ்சத்தின் சக்தி வாய்ந்த எண்ணான 88888 என்ற இந்த எண்ணை தொட்டுவிட்டு தானே எனது தெய்வ வாக்கினை கேட்க வந்தாய்? இவர்களின் ஆசி உனக்கு பரிபூர்ணமாய் கிடைத்திட இன்றிலிருந்து சில விஷயங்களை நீ செய்தே ஆக வேண்டும். உன் வாழ்க்கையில் உன் குறிக்கோள்களை பிறரிடம் எப்போதும் சொல்லிவிடாதே. ஏனென்றால் எப்போது யார் வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்பதே தெய்வமன்றி யாராலும் நிச்சயமாய் சொல்லிவிட முடியாதல்லவா? அதனால் எப்போதும் மற்றொரு திட்டத்தையும் உன் மனதுக்குள் வைத்துக்கொள். அதுதான் உன் வாழ்க்கைக்கு சிறப்பான ஒன்று. உன் இல்லத்தில் இப்பொழுதுதான், அதுவும் தற்காலிகமாக சுற்றி நடக்கும் சில விஷயங்களை உன் மனதினில் புரிய வைக்கத்தான் மோசமான சூழ்நிலை நிலவி உள்ளது. இதற்கு முன் தெய்வ கடாட்சத்துடன் நன்றாகத்தானே வாழ்ந்து வந்தாய். இன்றிலிருந்து நல்ல வாழ்க்கையைத்தான் நீ வாழப்போகிறாய். அதற்காக எப்பொழுதும் உன் மனதினில் நிதானம், உன் நாவினில் பணிவான சொற்கள், உன் செயலினில் மற்றவரை காயப்படுத்தாமல் பார்த்து கொள்வது, இதையெல்லாம் உன்னுடையதாக்கிக் கொண்டால் நீயும் உன் வாழ்வில் செல்வ செழிப்புடன் என்றென்றும் விளங்குவாய். உதாரணத்திற்கு, யாராவது ஒரு செயல் உன்னை செய்ய சொன்னால் உனக்கு சொன்னவரையும் பிடிக்கவில்லை, வேலை சொல்வதையும் பிடிக்கவில்லை என்றால், உனக்கு பேசவே பிடிக்கவில்லை என்றாலும் முகத்தினில் சிறு புன்னகையோடு பணிவோடு என்னால் தற்காலிகமாக முடியாது என்று மெல்லிய குரலில் சொல்லிவிட்ட உன் வேலையை நீ தொடரலாம். அதை விடுத்து என்னால் முடியாது என்று அகங்காரமாக நீ சொன்னால் அந்த ஆண்டவனுக்கே உன்னை பிடிக்காமல் போய்விடலாம். நான் சொல்வது சரிதானே? உன் மனதுக்கு பிடிக்காத செயலை நீ செய்யக்கூடாதுதான். ஆனால் பிறரிடம் சொல்லும்போது ஒரு சில பண்புகள் உள்ளதல்லவா, அதனை நீ கற்றுக்கொள் என்று தான் நான் சொல்கிறேன். எவரையும் மதிப்பும் மரியாதையுடனும் நடத்த பழகிக்கொள். உனக்கு ஒரு சிலரை பிடிக்கவில்லை என்றாலும் மட்டம் தட்டக்கூடாது. ஒரு சில சூழ்நிலைகளில் யாரோ சொல்வதற்கு என்ன பதில் சொல்ல வேண்டும் என்று உனக்கே தெரியவில்லை என்றால் அமைதியை காப்பதே அந்த சூழ்நிலையில் உனக்கு தகுந்த செயலாகும். உன்னிடம் நான் சொன்ன இந்த குணங்களை எல்லாம் உன் பிறவியிலேயே தாராளமாய் இருந்தது. சிறு வயது முதற்கொண்டு உன்னை சுற்றி நடந்த எதிர்மறை நிகழ்வுகளே உன்னை இப்பொழுது உன் குணத்தையே மாற்றியுள்ளது. எந்த ஜென்மத்தில் என்ன புண்ணியம் செய்தாயோ உன் பூர்வ ஜென்ம புண்ணியத்தாலேயே நான் உனக்கு குருவாக வந்துள்ளேன். நான் உன் இயல்பான குணத்தை நன்கு அறிந்தவன். உன் புண்ணியங்கள் பூர்வ ஜென்மத்தில் ஏராளம். அதுதான் உன்னை என்னிடம் ஈர்த்து வந்துள்ளது. எங்கோ எப்படியோ உன் வாழ்க்கை சீர்குலைய வேண்டியது இன்று என்னாலும் இன்றிலிருந்து உன் முன்னோரின் பரிபூர்ண ஆசீர்வாதத்தாலும் உனக்கு கிடைக்கப்பட்ட இந்த வாய்ப்பை பெற்றுக்கொண்டு அதனை பயன்படுத்தி மெல்ல மெல்ல உனது தவறுகளை திருத்திக் கொண்டால் இதுவரை நீ செய்த குற்றங்கள் யாவும் இறைவனால் மன்னிக்கப்படும். வீட்டில் தடைப்பட்ட சுப நிகழ்வுகள் யாவும் இனி இனிதே நடக்கும். என்றும் உன் வாழ்வினில் மங்களம் உண்டாகும். இன்றும் என்றும் என்றென்றும் உன் சாயப்பா உன் அருகினில். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஜெய் சாய்ராம்.